வெல்கம் டு அவர் சேனல் பி சிம்பிள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற லெசன் த ஏஜ்டு மதர், ரிட்டன் பை மேட்சுவோ பாஷோ. இவர் ஜப்பான் நாட்டை சார்ந்தவர். இவர் 17ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு சிறந்த கவிஞரும் ஆவார். இவர் ஹைக்கூ என்னும் குறுங்கவிதைகள் எழுதுவதில் தலைச்சிறந்தவர். இவர் தன்னுடைய 50வது வயதில் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி இயற்கை எழுதினார். சரி வாங்க இப்போ இந்த ஸ்டோரியை பார்ப்போம். லாங் லாங் அகோ தேர் லிவ்ட் அட் த ஃபுட் ஆஃப் த மவுண்டன் எ புவர் ஃபார்மர் அண்ட் ஹிஸ் ஏஜ்டு மதர். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மலையடிவாரத்தில் ஒரு ஏழை விவசாயி தன்னோட வயதான தாயாரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. They owned a bit of land which supplied them with food and they were humble, peaceful and happy. அந்த ஏழை விவசாயிக்கு அவங்க ஊரில் சிறிதளவில் ஒரு விவசாய நிலம் இருந்துச்சு. அந்த நிலத்தில் அவங்களுக்கு தேவையான தானியங்களை விளைவிச்சு அதை கொண்டு அவங்க எளிமையாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் தன்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. The country shining was governed by a despotic leader. அந்த நாட்டை ஆட்சி புரிஞ்சவன் ஒரு கொடுங்கோல் தலைவனா இருந்தான். Who, though a warrior, had a great and cowardly shrinking from anything suggestive of failing health and strength. அந்த கொடுங்கோல் தலைவனானவன் வீரனாக இருந்த போதிலும் பலவீனமாகவும் நோய்வாய்ப்பட்டிருப்போரை பற்றியும் ஒரு தாழ்வான எண்ணம் கொண்டவனா இருந்தான். This caused him to send out a cruel proclamation. அந்த கொடுங்கோல் தலைவனுக்கு வயதானவங்க மேலே இருந்த ஒரு தாழ்வான எண்ணம் தான் அவங்களுக்கு எதிராக ஒரு கொடுமையான ஆணையை பிறப்பிக்க தூண்டியது. The entire province was given strict orders to immediately put to death all aged people. அந்த கொடுங்கோல் தலைவன் பிறப்பிச்ச அந்த கொடுமையான ஆணை என்னன்னா, அவர் ஆண்டுகிட்டு இருக்கிற மாகாணத்தில் வசிக்கின்ற முதியவர்களை அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே கொன்னுடணும் அப்படின்றது தான் அந்த கொடுமையான ஆணை. Those were barbarous days and custom of abandoning old people to die was not uncommon. அந்த காட்டுமிராண்டித்தனமான காலங்களில் இது போன்ற முதியோர்களை எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் கைவிடுறது வழக்கமான ஒன்றா இருந்துச்சு. The poor farmer loved his aged mother with tender reverence and the order filled his heart with sorrow. தன்னுடைய தாயை மிகவும் நேசிக்கும் ஒரு ஏழை விவசாயிக்கு இந்த ஆணை பெரும் வருத்தத்தை கொடுத்துச்சு. But no one ever thought twice about obeying the mandate of the governor. அந்த கொடுங்கோல் தலைவன் மேலே இருந்த பயம் காரணமாக அந்த கொடூர ஆணைக்கு எதிராக பேசுறதுக்கு கூட யாரும் அந்த மாகாணத்தில் முன்வரலை. So with many deep and hopeless sighs, the youth prepared for what at the time was considered the kindest mode of death. அந்த கொடுங்கோல் தலைவனை எதிர்க்க முடியாத இந்த ஏழை விவசாயியானவன் பல யோசனைகளுக்கு பின்னாடி கனத்த இதயத்தோட அந்த காலத்தில் இருப்பதிலேயே மிகவும் எளிமையான வழியை கொண்டு தன் தாயாருக்கு மரணத்தை அளிக்கிறதுக்கு விரும்பினான். Just at sundown, when his day's work was ended. ஒரு நாள் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பு தன்னோட பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு அந்த ஏழை விவசாயி தன்னோட வீட்டுக்கு திரும்பினான். He took quantity of unwhitened rice and he cooked it, dried it and tied it in a square cloth. சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பு தன்னோட வீட்டுக்கு திரும்பிய அந்த ஏழை விவசாயி கொஞ்சம் கைக்குத்தல் அரிசியை எடுத்து வேக வைத்து அப்புறம் அதை உலர்த்தி சிறு மூட்டையாக வீட்டில் கட்டி வச்சாரு. Which he swung in a bundle around his neck along with a gourd filled with cool sweet water. அந்த விவசாயி தான் வேக வைத்த அரிசியையும் ஒரு குடுவையில் நீரையும் எடுத்து தன்னோட கழுத்தில் கட்டி கொண்டு அவனோட அம்மாவை பார்க்க புறப்பட்டான். Then he lifted his helpless old mother to his back and started on his painful journey up the mountain. The road was long and steep. The narrow roads were crossed and recrossed by many paths made by the hunters and woodcutters. தன்னுடைய தாயை
கொல்ல மனமில்லாத அந்த ஏழை விவசாயி அவங்கள ஒரு மலை உச்சில தனித்து விடுறதுக்கு முடிவு பண்ணான். ஆகவே தன் வயதான தாயை தன்னோட முதுகுல சுமந்து கொண்டு மலையேறும் கடினமான பணியை அந்த விவசாயி துவங்கினான். பல குறுகலான, செங்குத்தான மற்றும் வேட்டைக்காரர்களால் உருவாக்கப்பட்ட குழப்பங்கள் நிறைந்த பாதைகளை கடந்து அவன் தொடர்ந்து அந்த மலை உச்சியை அடைய ஏறிக்கிட்டு இருந்தான். அந்த மலையோட பெயர் ஒபிட்சுயாமா. அந்த மலையை த மவுண்டன் ஆஃப் த அபண்டனிங் ஆஃப் த ஏஜ்டு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அப்படின்னா கைவிடப்பட்ட முதியவர்களின் இடம் அப்படிங்கிறது ஆகும். த ஐஸ் ஆஃப் த ஓல்டு மதர் வாஸ் நாட் so dim, but that they noted the reckless hastening from one path to another, and her loving heart grew anxious. கண் பார்வை மங்காத அந்த விவசாயியினுடைய அம்மா தன்னோட மகன் தன்னை மலை உச்சியில் விட்டுட்டு கீழே தனியாக வரும்பொழுது வழி தெரியாமல் தவிப்பானோ அப்படின்ற ஆதங்கம் அவங்க மனசில் தோன்றுச்சு. Her son did not know the mountain's many paths and his return might be one of danger. So she stretched forth her hand and snapping the twigs from the bushes as they passed. தன்னுடைய மகன் மலையிலிருந்து இறங்கும் பொழுது வழி தெரியாமல் தவிப்பானோன்னு ஆதங்கப்பட்ட விவசாயியோட அம்மா அவங்க மலையேறின வழியெங்கும் விளைந்திருந்த புதர்களோட சிறு சிறு கிளைகளை ஒடித்து தன் மகன் மலையேறும் வழியெங்கும் போட்டுக்கிட்டே வந்தாங்க. She quietly dropped a handful every few steps of the way so that as they climbed, the narrow path behind them was dotted at frequent intervals with tiny piles of twigs. அந்த ஏழை விவசாயினுடைய அம்மா அவங்க மலை ஏறின அந்த குறுகிய பாதை வழியெங்கும் மரக்கிளைகளை ஒடித்து போட்டுக்கிட்டே வந்தாங்க. ஏன்னா அந்த கிளைகளை பின்பற்றி தன்னோட மகன் மலை அடிவாரத்தை எளிதில் அடைய முடியும் என்பதற்காக. At last the summit was reached. இறுதியாக இவங்க மலை உச்சியை அடைகிறாங்க. களைப்புடனும் துவண்ட மனதுடனும் தன்னோட தாயை அந்த மலை உச்சியில் விவசாயி இறக்கி விடுறாரு. Weary and heartsick, the youth gently released his burden and silently prepared a place of comfort as his duty to the loved one. அந்த ஏழை விவசாயி தன்னோட தாயை மலை உச்சியில் தனித்து விட முடிவு பண்ணியிருந்தாலும் அவங்களோட அம்மா அங்கே சௌகரியமாக இருக்க ஒரு சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. Gathering fallen pine needles, he made a soft cushion and tenderly lifted his old mother onto it. தன்னோட அம்மாவுக்கு சௌகரியமாக இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும்னு யோசிச்சாரு. அதனால அங்கே இருந்த பைன் மர இலைகளை கொண்டு சிறிய மென்மையான இருக்கையை அவர் உருவாக்குனாரு. அந்த இருக்கையில் தன்னோட அம்மாவை அமர வச்சாரு. He wrapped her padded coat more closely about the stooping shoulders, and with tearful eyes and aching heart he said farewell. அந்த விவசாயி தன்னோட அம்மாவை அவரால் உருவாக்கப்பட்ட அந்த பைன்மர மெத்தையில் உட்கார வச்சுட்டு அவங்க அம்மாவை கட்டி அணைத்து அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரியா விடை பெற்று மலையடிவாரத்துக்கு திரும்ப தயாராகிறாரு. The trembling mother's voice was full of unselfish love as she gave her last injection. Let not thine eyes be blinded, my son, she said. The mountain road is full of danger. Look carefully and follow the path which holds the piles of twigs. They will guide you to the familiar path further down. தன்னோட அம்மா கிட்ட இருந்து விடை பெற்று கொண்டு மலையடிவாரத்திற்கு செல்ல துவங்குறாரு அந்த ஏழை விவசாயி. அவரை பார்த்து அவரோட வயதான அம்மா, மகனே, கண்ணை மூடிக்கொண்டு நடக்காதே, மலை எங்கும் ஆபத்து உள்ளது, கவனமாக கீழே கிடக்கும் கிளை துண்டுகளை பின்பற்றி பத்திரமாக சென்றடைவாயாக அப்படின்னு சொல்கிறாங்க. The son's surprised eyes looked back over the path, then at the poor old shriveled hands, all scratched and soiled by their work of love. தன்னுடைய தாயின் வார்த்தைகளை கேட்ட அந்த ஏழை விவசாயி ஆச்சரியத்தோட வந்த பாதையை திரும்பி பார்க்குறார். தன்னோட தாய் தனக்காக செய்திருந்த காரியமானது அந்த ஏழை விவசாயியை உறைய வச்சிச்சு. His heart broke within and bowing to the ground he cried aloud. தன்னுடைய தாய் எந்த வழியுமே இல்லாமல்
மலை உச்சியில தனித்து விடப்பட்டு இறக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவர் மலை உச்சியில அவரோட அம்மாவை கொண்டு வந்து விட்டாரு. ஆனால் தன்னுடைய மகன் மலையிலிருந்து தன்னோட வீட்டுக்கு திரும்பும் பொழுது எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு நினைச்ச இவருடைய தாய் வழி நெடுவிலும் சிறிய சிறிய கிளைகளை அடையாளத்துக்காக விவசாயியோட தாய் போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. தன்னுடைய தாயின் பாசத்தினால் நெகிழ்ந்து போன அந்த ஏழை விவசாயி சத்தம் போட்டு தன்னுடைய தாயின் முன்னால் மண்டியிட்டு அழறாரு. "ஹோ, ஹானரபிள் மதர், யுவர் கைண்ட்னஸ் பிரேக் மை ஹார்ட். ஐ வில் நாட் லீவ் யூ. டுகெதர் we will follow the path of twigs and together we will die." அம்மா, உங்களுடைய பாசம் என் இதயத்தை உடைத்து விட்டது. அந்த கிளைகளை பின்பற்றி நம்ம இருவருமே நம்ம வீட்டுக்கு போகலாம். அரசரின் ஆணையை பின்பற்றவில்லைன்னு குற்றம் சாட்டி நம்மளுக்கு மரண தண்டனை விதிச்சாலும் நம் இருவரும் சேர்ந்தே இறப்போம் அப்படின்னு ஏழை விவசாயி தன்னோட அம்மாவிடம் கூறுகிறார். Once more he shouldered his burden and hastened down the path through the shadows and moonlight to the little hut in the valley. மலை உச்சியில இருந்து மறுபடியும் தன்னோட தாயை முதுகில சுமந்தபடி தன்னோட குடிசைக்கு நிலவு ஒளியோட துணை கொண்டு மலையிலிருந்து ஏழை விவசாயி இறங்கி வராரு. Beneath the kitchen floor was a walled closet for food which was covered and hidden from view. The son hid his mother, supplying her with everything she needed, continually watching and fearing she would be discovered. தன்னுடைய அம்மாவோட மலை உச்சியில் இருந்து விவசாயி தன்னோட வீட்டை வந்து அடைகிறாரு. அங்கே சமையல் அறைக்கு கீழே கண்ணுக்கு புலப்படாதபடி ஒரு சின்ன அறை ஒன்று இருக்குது. அந்த அறையில் தன்னோட தாயை மறைத்து வைத்து பாதுகாக்கிறாரு. Time passed and he was beginning to feel safe when again the governor sent forth heralds bearing an unreasonable order. தன்னுடைய அம்மாவை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு அந்த விவசாயி நினைக்கும் பொழுது மறுபடியும் அந்த கொடுங்கோல் தலைவனிடமிருந்து மற்றொரு ஆணை வருது. இந்த முறை வந்த ஆணை அன்ரீசனபிள் ஆர்டராக இருக்கு. Seemingly as a boast of his power, his demand was that his subjects should present him with a rope of ashes. இந்த முறை வந்த ஆணையில் அந்த கொடுங்கோல் தலைவன் குறிப்பிட்டிருந்த செய்தி என்னன்னா, மக்கள் அனைவரும் அவருக்கு சாம்பலால் ஆன கயிறு ஒன்றை செய்து தர வேண்டும் என்பதுதான். The entire province trembled with dread. The order must be obeyed, yet who in all shining could make a rope of ashes? இந்த ஆணையை கேட்டு மக்கள் அனைவரும் நடுநடுங்கி போயிருந்தாங்க. ஏன்னா சாம்பலாலான கயிறை செய்கிறது எப்படி அப்படின்னு யாருக்குமே தெரியல. இருந்தாலும் அந்த ஆணையை நிறைவேற்றி தீர வேண்டும் என்ற கட்டாயம் மக்களுக்கு இருந்தது. One night, in a great distress, the son whispered the news to his hidden mother. "Wait," she said, "I will think." On the second day, she told him what to do. இந்த ஆணையை எப்படி நிறைவேற்றுறதுன்னு தெரியாமல் தவித்த அந்த விவசாயி ஒரு நாள் இரவு அதை பற்றி தன்னோட அம்மா கிட்ட சொன்னார். உடனே அவருடைய அம்மா, "நான் இதை பற்றி யோசிக்கிறேன்" அப்படின்னு விவசாயியோட அம்மா சொல்கிறாங்க. மறுநாள் சாம்பலாலான அந்த கயிறை செய்கிறது எப்படி அப்படின்னு விவசாயியோட அம்மா சொல்கிறாங்க. "Make rope of twisted straw," she said, "then stitch it upon a row of flat stones and burnt it on the windless night." விவசாயியோட அம்மா சொன்ன ஐடியா என்னன்னா, வைக்கோலை எடுத்து கயிறு போல திரித்து கொண்டு வா, பின்பு அதை தட்டையான கற்கள் மீது கட்டி வைத்து காற்று இல்லாத இரவில் எரித்துவிடு அப்படின்றது தான். He called the people together and did as she said, and when the blaze died down, there upon the stones, with every twist and fiber showing perfectly, lay a rope of ashes. தன்னுடைய கிராம மக்களோட துணை கொண்டு அவரோட அம்மா சொன்னது போல அந்த ஏழை விவசாயி மிக சிறப்பாக திரிக்கப்பட்ட அந்த வைக்கோல் கயிறை கொண்டு அச்சு அசலாக கயிறை போலவே இருக்கும் சாம்பல் கயிறை உருவாக்குறாரு. The governor was pleased with the wit of the youth and praised greatly, but he demanded to know where he had obtained his wisdom. இந்த ஆணையை பிறப்பிச்ச அந்த கவர்னர் இந்த ஏழை விவசாயியோட புத்தி கூர்மையை பாராட்டி அவனுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு ஏழை விவசாயி கிட்ட கேட்குறாரு. "Alas, alas," cried the farmer, "the truth must be told." And with deep bows he related his story.
The governor listened and then meditated in silence. வேறு வழி இல்லாமல் இந்த யோசனை யாரிடமிருந்து இந்த இளைஞனுக்கு கிடைத்தது அப்படின்ற எல்லா விஷயத்தை பற்றியும் கவர்னர்கிட்ட அந்த ஏழை விவசாயி சொல்லிடுறாரு. இதை எல்லாத்தையும் கவர்னர் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தார். ஃபைனலி he lifted his head. Shining needs more than strength of youth, he said gravely. இந்த இளைஞன்கிட்ட இருந்து அந்த பதிலை கேட்டுக்கிட்டு இருந்த ஆளுநர் தன்னோட தலையை நிமிர்த்தி, இளைஞர்களின் பலத்தை விட மேலான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுறதுன்றத நான் இப்போ தான் உணர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த ஏழை விவசாயிக்கு பதில் சொல்கிறாரு. That I should have forgotten the well-known saying, with the crown of snow there cometh wisdom. That very hour the cruel law was abolished, and custom drifted into as far a past that only legends remain. தன்னுடைய தவற உணர்ந்த அந்த கவர்னர் தன்னுடைய மக்கள்கிட்ட, நான் இந்த இளைஞன்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அது என்னன்னா, தலை நரைக்கும் போது தான் ஞானமும் கூட வருகிறது அப்படின்றத நான் இப்போ தான் உணர்கிறேன். முதியவர்களை பற்றின தாழ்வான என்னுடைய எண்ணத்தை நான் இந்த இடத்துலையே விட்டுடுறேன். அது மட்டும் இல்லாமல் முதியவர்களை கருணை கொலை பண்ணணும் அப்படின்னு நான் பிறப்பித்த ஆணையை நான் திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.